இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் காமிக்கிறாங்க. அவள் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஃபீட் பண்ணி அழுதுட்ருக்கா. என்ன விஷயம்னு அப்போ தான் காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவள் வந்துட்டு இன்றைக்கி ஒரு பார்ட்டிக்காக போயிருக்கா. கிளாஸ்மேட் எல்லாமே மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தாங்க எல்லாருமே கிண்டல் பண்ணியிருக்காங்க. இவள் இப்போ வரைக்குமே சிங்கிளாக தான் இருக்கா. பார்க்கவுமே ஆள் நல்லாவே இல்லை. பாரு சாப்பிட்றத தவிர இவளுக்கு வந்துட்டு வேறு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தான் அங்கே இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. ஸோ அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. நான் இப்படி சிங்கிளாகவே செத்து போயிடுவானான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ ஜூ அழறான். அவனுமே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். ரெண்டு பேருக்குமே ஒருத்தரை பார்த்ததுமே அட்ராக்ஷன் ஆகிடுது. அங்கே வந்துட்டு யாரோ அது எல்லாத்தையுமே வீடியோஸ் வேற எடுத்துட்டு இருக்காங்க. உள்ளே போயிட்டு அங்கே ரெண்டு பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோக்கு முழிப்பு வரும்போது அவன் டைமை பார்க்குறான். பார்த்தா மணி வந்து 9 ஆயிருச்சு. ஐயோ கடவுளே, 9 மணிக்கெலாம் நான் வீட்டுக்கு போகணும்னு நினச்சேன். இப்போ வந்து நான் வசமாக மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா அங்கே வாஷ்ரூம்குள்ளே போனால் நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அங்கே வந்துட்டு பிக்கா மாறிடுறான். அப்போ தான் ஹீரோ அவனோட ஸ்டோரியை சொல்கிறான். என்னோட அப்பா வந்துட்டு ஏகப்பட்ட பிக்ஸை வந்து கொலை பண்ணார். அதனால் எனக்கு சாபம் கிடச்சிருச்சு. நான் 9 மணிக்கெலாம் பிக்கா மாறிடுவேன். திரும்ப மார்னிங் 9 மணிக்கு தான் நான் வந்துட்டு திரும்ப மனுஷனாக மாறுவேன். கடவுளை என்னை வந்து காப்பாற்று. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இப்படிலாம் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ வந்து என்னை யாராச்சும் இங்கே வந்து பார்த்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? என்னை வந்து கிச்சனுக்கு கொண்டு போய் என்னை வந்து ஃபுட் ஆக்கிடுவாங்களே. நான் வந்துட்டு எப்படியாச்சும் இங்கேருந்து வெளியே போகாமல் என் உயிரை பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டு பார்க்குறா. ஏதோ ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கே. ஐயோ கடவுளை, நேற்று யார் கூட போய் நான் ஒன்றா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த பர்சனோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு டைம் பார்த்தா ஐயோ டைம் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு இப்போ உடனே கிளம்பணும், இல்லைனா வந்துட்டு என் வேலையே போயிடும், இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே வாஷ்ரூம் போகலான்னு சொல்லிட்டு அங்கே கதவை தட்டி பார்க்குறா. அங்கே நம்ம ஹீரோ தான் உள்ளே இருக்கான். ஐயோ கடவுளை, இந்த பொண்ணுக்கு மட்டும் நான் இங்கே உள்ளே இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா என் நிலைமை என்னாகும்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே பயமாயிட்டுருக்கு. பட் அங்கே கதை ஓப்பன் ஆகாததை பார்த்துட்டு என் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேமா அங்கேருந்து போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோவுமே அப்படியே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு மாறிடுறா மனுஷனா. 9 மணி ஆகவுமே இதுக்கப்புறம் நான் வந்துட்டு குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஷார்ப்பாக என்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஹோட்டல் கான்செர்ட்டு கூப்பிடுறான். சரி நம்ம ஹீரோயினுமே எங்கள் ஆஃபீஸ்க்கு போனதுமே அப்போ அவங்க மேனேஜர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு இங்கே 1 மந்த்துக்கு வந்துட்டு சும்மா வந்து ட்ரைனிங் தான் எடுக்க போகிறீங்க, நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் பெர்மனெண்ட் ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு அப்போ அங்கே பாஸ் வந்துட்டாங்கன்னு சொன்னதுமே அங்கே எல்லாருமே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோங்க உள்ளே போகும்போது ஹீரோயின் அவனுமே பார்த்துட்டு என்ன வந்துட்டு போய் இந்த உங்களை பார்த்த மாதிரி ஏன் தோணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து நின்றுட்டு பார்த்ததுமே அங்கே அவங்க மேனேஜர் சொல்கிறாங்க, பாஸ் இதான் நம்மளோட நியூ எம்ப்ளாயின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ எனக்கு என்ன நைட் இருந்த பொண்ணு வந்துட்டு இவதானன்ற மாதிரி தோணிட்டுருக்கே, அப்படின்னா இவளை என் கூடவே வச்சுக்கணும், என்னோட ரகசியம் எதுவுமே லீக் ஆகிடக்கூடாது, நான் வந்துட்டு கண்காணிக்கணுமேன்னு சொல்லிட்டு நீ தான் இப்போ இருந்து என்னோட பர்சனல் செக்ரட்டரி அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க மேனேஜர், நீ வந்துட்டு பர்சனல் செக்ரட்டரியானது வந்துட்டு நல்ல விஷயம் கிடையாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பொண்ணுங்கள் ஆயிருக்காங்க, ஆனால் எல்லாத்தையுமே அவன் வேலையை விட்டு துரத்தி விட்டுருவான், சரியான டெவில் அப்படின்றத சொல்லிட்டு அவனை ரொம்பவே இன்சல்ட் பண்ணி அவனோட கேரக்டரை பற்றி அங்கே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு என்ன வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கீங்க, யாருக்கு இங்கே என்ன வேலை வேணுமா வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே எல்லாருமே அங்கே பயந்தடிச்சு வேகமா ஓடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே இவங்க சொன்ன மாதிரி சரியான ரூடாக தான் இருப்பான் போடே அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் டே அவங்க வந்துட்டு ஒர்க்கெலாம் பண்ணிவிட்டு கடவுளே செக்ரட்டரியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ வேலைகள் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அப்போ உங்கள் மேனேஜர் வந்துட்டு இது காஃபி டைம் அப்படின்றத சொன்னதும் ரொம்பவே தேங்க்யூ நீங்கள் சொன்னதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கே காஃபியை கொண்டு போகிறா. அப்போ பார்த்து அவன் ஏதோ ஒரு ஃபைலை படிச்சுட்டு இந்த ஃபைலை பற்றின டீட்டெயிலை கேட்டதுமே பாஸ் நான் இதை இன்னுமே வந்துட்டு நல்லா வந்து ரிசர்ச் பண்ணலைன்னு சொன்னதும் எந்த வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பாஸ் நான் இன்றைக்கே வந்துட்டு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு அவன் இந்த காஃபி எடுத்து குடிச்சா காஃபி ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு துப்பி விட்டுட்டு பயங்கரமாக அங்கே கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வேமா வந்துட்டு அதை எல்லாத்தையுமே இங்கே தொடச்சிட்டு பக்கத்தில் அப்படியே வந்து தொடச்சிட்டு மேலே வந்ததும் இப்போ நீ வந்துட்டு என்ன இவ்வளோ தூரத்துக்கு என்ன வந்துட்டு பக்கத்தில் க்ளோஸ் ஆகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, உன் மைண்டில் நீ என்ன வந்து வச்சுட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி வேலை பண்ணுற பொண்ணுங்களே எனக்கு பிடிக்காது, இப்படி செடியூஸ் பண்ணி தான் என்னோட முன்னாடி அசிஸ்டண்ட்டையுமே நான் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டேன், உனக்கு அதே நிலைமை ஆக போகுது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் இவன் மனசில் இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், பெரிய ஆணழகை நினச்சிட்டு இருக்கானா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு.
அங்கே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு ஒழுங்காக வந்து ஒர்க்கெல்லாம் பண்ணலைன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் சேலரியிலேருந்து நான் கட் பண்ணிடுவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க நான் ஒர்க்கை பண்ணுறேன் அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது நீ இல்லை அப்படின்ற சொன்னதும் பாஸ் வந்து மைண்டை மாற்றிட்டாரு போல் அப்படின்ற சொல்லிட்டு பாஸ் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒர்க் கொடுக்குறதுனாலும் கொடுங்க நீங்கள் வந்துட்டு சேலரிலாம் கட் பண்ண வேணான்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வரல ஸோ நீ அந்த வேலையை போய் பண்ணிடு நீ அதையாச்சும் ஒழுங்காக பண்ணு இதை தான் ஒழுங்காக பண்ண தெரிலன்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே வாஷ்ரூம் க்ளீன் பண்ண போயிட்டு இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் என்ன பற்றியும் சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டுருக்கா நம்ம ஹீரோ அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே அவன் பாட்டு வந்துட்டு நைட்டு நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கான் அந்த பொண்ணு இவ்வளோ தான் இருப்பாளா அப்படின்ற சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான் அப்படியே வந்துட்டு பார்த்தா மணி 9 ஆகி போயிடுது அவன் பாட்டு அங்கே டக்குன்னு வந்து பிக்காவுமே மாறிடுறான் அங்கே நம்ம ஹீரோயின் வாஷ்ரூமில் க்ளீன் பண்ணிட்டு அவனை தான் கழுவி ஊற்றிட்டு இருக்கா இவன் மனசில் பெரிய இவன் நினச்சிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே தான் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான் யாராச்சும் என்னை கண்டுபிடிச்சாங்களா என் நிலைமை என்னாகும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே சவுண்டு கேட்குறத பார்த்துட்டு யார் உள்ளே இருக்கிறது அப்படின்றத கேட்டதும் ஐயோ கடவுளை இவளுக்கு நான் வந்துட்டு வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுற வேலை கொடுத்தனே இவள் பார்த்தா என் நிலைமை என்னாகும்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணால் அங்கே குட்டி பிக் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது ஹாய் பிக்கி அப்படின்ற சைட்டு எங்கள் பக்கத்தில் வந்ததும் ஐயோ கடவுளை இவள் வந்துட்டு என்னை தொட போகிறாளா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் அங்கே நம்ம ஹீரோயின் தூக்குனதுமே ஐயோ கடவுளை உன்னோட இந்த நாத்தம் பிடிச்ச கையை வச்சு என்னை தொடாது அப்படின்றத செய்கிறான் அப்போ என்ன பாஸோட டையை கட்டியிருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறப்ப சரி ஓகே அந்த ஆளோட பிக்காக தான் இருக்கும் போல் அப்படின்றத சொல்லிட்டு நீ வந்துட்டு எப்படி இங்கே தனியாக இருப்ப வா நான் என் வீட்டுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து தூக்கிட்டு போகும்போது அங்கே அதை எல்லாத்தையும் யாரோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பிக்கோடு சேர்ந்து வந்துட்டு நல்லா ஹாப்பி அங்கே டிவிலாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கா அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்ததும் என்னாச்சு ஏன் இவ்வளோ லேட்டுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவை தான் அவளுமே கழுவி ஊற்றுறா அவன் சரியான டேவில் அவள் எவ்வளோ தூரத்துக்கு வேலை கொடுத்து கொண்டுட்ருக்கான் எவ்வளோ தூரம் வந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப மோசமாக திட்டாங்க ஹீரோவுமே நம்ம ஹீரோயின் நீ சொல்கிறது கரெக்ட் தான் அவன் வந்து சரியான டேவில் தான் சொல்லிட்டு கழுவி ஊற்றிட்டுருக்கா அவன் எவ்வளோ தைரியம் தான் நான் பக்கத்தில் இருக்கும்போது என்னை பற்றி இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா அவங்க ஃப்ரெண்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிக் இதை நம்ம சமைச்சு சாப்பிடலாமான்னு சொல்லுதும் என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்ற சட்ட கேட்குறா உண்மையிலேயே ரொம்ப வந்துட்டு கொழுப்பு நிறைஞ்ச சாப்பாடாக இருக்கும்ப்பா அப்படின்ற சொல்கிறா ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப பயமாயிருது ஹீரோயின் நீ இப்படிலாம் பண்ணாத பாவம் அந்த பிக் அப்படின்றத சொல்கிறா பிறகு அங்கே பிக்குக்கான எல்லா சாப்பாடையுமே கொடுத்துட்டு நீ சாப்பிடுன்னு சொன்னதும் என்னால் இதெல்லாம் சாப்பிட முடியாது நான் மனுஷன் நான் பிக்கு கிடையாதுன்னு அவன் சொல்கிறான் பார்த்தா வேறு வழி இல்லாமல் அவனே அதை சாப்பிட வேண்டியதாக இருது அப்போங்க நம்ம ஹீரோ கடவுளை என் நிலைமை என்ன மாதிரி ஆயிருச்சு நான் வந்து எவ்வளோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ ஆனால் வந்துட்டு இப்போ என் நிலைமை வந்துட்டு பிக் சாப்பாடை நான் சாப்பிட்ருக்கேன் இது தெரிஞ்சால் என் மானமே போயிருமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் பிறகு நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு நீ ஒன்றும் கவலைப்படாத அவர் வந்துட்டு 9 மணிக்கு மேலே எந்த புதையுமே கேட்க மாட்டார் அவர் எங்கே போகிறாருன்னு யாருக்குமே தெரியலன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவன் பண்ணுற வேலைக்கு அவனை வந்துட்டு யாருக்கும் பிடிக்க போகுது ஏதாச்சும் வந்துட்டு எதிரிகளை பார்த்து மறைஞ்சிக்கிட்டானோ என்னமோன்னு சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோ எனக்கு இப்போ வரைக்கும் எந்த எதிரியுமே இருந்தது கிடையாது ஆனால் இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் ஒரே எதிரினா அது நீ மட்டும்தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் நான் வந்து உன்னை குளிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க குளிக்க வைக்க போகும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷை ஆகிட்டுருக்கு அப்போ குளிக்க வைக்கும்போது என்னோட பிக்கி வந்துட்டு ஒரு பாயான்னு சொன்னதுமே ஹீரோக்கு வந்துட்டு அசிங்கமாக போயிடுது கடவுளையே மானம் மொத்தமாகவே போயிருச்சேன்னு சொல்கிறான் அங்கே ஹக் பண்ணிவிட்டு அவள் தொடச்சிட்டு இருக்கும்போது இந்த லேடியோட மேலேருந்து வர ஸ்மெல் வந்துட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு எங்கேயோ வந்து தெரிஞ்ச மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயின் அவனோட முன்னாடி அங்கே வந்து ட்ரெஸ்ஸே மாற்றினதுமே அவன் மூக்குலேருந்து பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது உடனே அவங்க வந்துட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அங்கே செக் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டது பிக் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்குது நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு நம்ம ஹீரோயின் நைட் அங்கே பக்கத்தில் வந்து கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுட்டு நல்லா படுத்து நீ ரெஸ்ட் எடுத்து தூங்கு அப்படின்றத சொல்லிட்டு தூங்கிடுறா நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே எந்திரிச்சு அங்கே டச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ 9 மணிக்கு மேலே மனுஷனாக மாறிடுறான் இப்போ ஹீரோயின் ஐயோ கடவுளை நீ என்னடா பண்ணிட்டுருக்க யார்டா நீன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு அடித்ததுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் கத்திட்டுருக்கான் இப்போ நம்ம ஹீரோ நல்லா பாரு நான் உன்னோட பாஸ்ன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் பாஸா நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் எப்படி வந்துட்டு உங்கள் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன்றதுக்காண்டி இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுவீங்களா நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறவ கிடையாதுன்னு சொன்னதும் தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படின்றதவே சொல்கிறான் அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன சவுண்டு கொடுத்து கத்திட்டு இருக்கா ஆஃபீஸ்க்கு கிளம்பலையான்னு சொன்னதுமே இல்லை உள்ள பெரிய ஒரு காக்ரோச் வந்துருச்சு நான் அடித்து வரட்டிட்டு வரேன்னு சொன்னதும் சரி ஓகே அடித்து வரட்டிட்டு வந்து சரி நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ற சொல்லிட்டு போகிறா அப்போங்க நம்ம ஹீரோ கோவப்பட்டதும் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் அவன் நம்ம ஹீரோ சொல்கிறான் நீ தானே என்னை கூட்டிகிட்டு வந்தனே என்ன நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்ன பைத்தியம் பிடிச்சி போய் பேசிகிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதுமே ஐயோ கடவுளே நான் பிக்கா மாறிட்டு நீ வெப்ட எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு
எனக்கு வந்து ஸ்லீப் வந்து பண்ணும்போதே வாக் பண்ணுற பழக்கம் இருக்குது, நான் பாட்டு இப்படியே வந்துட்டேன் போலன்னு சொன்னதும், நீ இப்போ பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் யார்கிட்டயாச்சும் சொன்னால் நம்புவாங்களா, எதுக்காக இப்படி போய் பேசுகிறேன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அந்த பிக்கை காணோன்னு சொல்லிட்டு அங்கே தோணிட்டுருக்கு. ஐயோ கடவுளே, பிக்கை காணமேன்னு சொல்லிட்டு தேடும்போது நம்ம ஹீரோ அது எப்படி இருக்கும், அதான் நான் இங்கே இருக்கனே அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் மைண்டில் அங்கே வந்துட்டு ஹீரோ தான் அந்த பிக்கை வந்து கொலை பண்ணி நல்லா சாப்பிட்டான்னு சொல்லிட்டு தோணுது. அவள் ரொம்ப அங்கே கத்திட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. மிஸ்க்குமே அந்த பிக்கோட ஃபோட்டோவை கொண்டு போய் வச்சு அங்கே ஃபியூனல் மாதிரி அங்கே வந்து பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு நம்ம கொஞ்சம் ஓவராக பண்ணுற மாதிரி தெரியலையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே, இப்போ நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து லீவுமே கிடைக்கும், நீ கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோங்க வந்துட்டு அந்த பிக்கோட ஃபோட்டோவை பார்த்ததுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்ன வெட்டி வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, ஒழுங்காக போய் வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். ஹீரோயின், நீ முதல் ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு எதுக்காக நீ இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் இவனை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு, நீங்கள் பண்ணதெல்லாம் வெளியே சொன்னால் உங்கள் மானம் கப்பல் ஏறி போயிடும், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் கோவப்பட்டு அங்கே கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் இருக்க உங்களுக்கு வாய் அதிகமாக போயிட்டுருக்கு பாஸ், மரியாதை கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அடிக்க வரேன்னு சொல்லிட்டு அங்கே அவனை முட்டுறதுக்காக போனதோ ஹீரோ அப்படியே பக்கத்தில் பிடிச்சி இழுத்ததுமே அங்கே 2 பேருமே பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துடுறாங்க. 2 பேருக்குமே ரொம்ப நோஸ் ஆயிடுது. நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, என்னோட அட்டென்ஷன் வேணும் தானே பண்ணிட்டுருக்க, நீ இப்படிலாம் என்கிட்ட பண்ணாத, கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் பிடிக்காது அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதும் அங்கே டைம் பார்த்தா மணி 9 ஆகி போயிடுது. நம்ம ஹீரோ டக்குன்னு அப்படியே வந்து பிக்கா மாறிடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, ஐயோ கடவுளே, அந்த பிக் அப்படின்னா என்னோட பாஸா அப்படின்ற செட்டு பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. கடவுளே, என் நிலைமை இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்றத செட்டு அங்கே பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோயின், நான் இதை போய் வெளியே சொன்னாலுமே யாராச்சும் என்னை வந்து நம்புவாங்களா, என்னதான் பைத்தியன்னு சொல்லுவாங்க அப்படின்றத செட்டு பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோ, இதை பற்றி யார்ட்டையும் நீ வந்து சொல்லணும்னு மட்டும் நினச்சிடாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பட் அவளுக்கு எங்கே அது புரிய போகுது. பாஸ், நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், நம்ம பேசாமல் வந்துட்டு ஒரு கேம் விளையாடலாம், அதில் நான் வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமே, நீங்கள் வந்துட்டு பேசாமல் எனக்கு வந்து நிறைய சேலரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கிறலாம் அப்படின்றத சொல்லிட்டு காமிச்சதுமே இவன் வந்து என்னை யூஸ் பண்ணிக்க பார்க்குறான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நான் வந்துட்டு ஒர்க்கையும் பார்க்கணும், அதுக்கப்புறம் உங்களையும் கவனிக்கணும்ல, ஸோ வந்துட்டு எனக்குமே சேலரி வேணும்னு சொல்லிட்டு அங்கே பிக்கோட போயிட்டு விளையாண்டா அது எப்படி ஜெயிக்கும், இவன் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணி அங்கே ஸ்டாம்பையுமே வச்சுடா. பஸ் இப்போ இருந்து நான் உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட பாட்டி அங்கே வந்துட்டு, நீ தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. ஐயோ கடவுளை, இந்த சினிமாலெல்லாம் பார்க்குற மாதிரி எதுவும் வந்துட்டு பாஸோட சீக்ரெட் தெரிஞ்சிருச்சுன்னு சரி என்னை வந்து கொலை பண்ண வந்துட்டாங்களோ அப்படின்ற சைட் அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. அப்போ பாட்டி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லும்போது அவங்க பாட்டி வந்துட்டு, உன்னை பற்றி எனக்கு தெரியுமா, நீ தான் வந்துட்டு நல்ல பொண்ணு, இப்போ எங்கள் ஃபேமிலியோட சீக்ரெட்டுமே உனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுலன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு இப்படி சாவத்தினால தான் அப்படி ஆயிடுச்சு. இவனோட ட்ரூ வேர்ல்ட் லவ் வந்துட்டு இவனை கிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இவனுக்கான வந்து சாவமே போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீ தான் வந்துட்டு அவனை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும், எனக்கு ரொம்ப நாளாகவே உன்னை பற்றி தெரியும், நானுமே உன்னை வந்துட்டு நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தது எல்லாமே இவங்க தான் போல். ஸோ வந்துட்டு நீ தான் வந்துட்டு இவனை கேர் பண்ணிக்கிறணும், இவனை பார்த்துக்கிறணும், இவனுக்கு ட்ரூ லவ் கிடைக்கிறதுக்குமே நீ தான் வழிவகை பண்ணணும்னு சொன்னதும் ஹீரோயின்றாங்க ரொம்பவே ஷாக்காகி போயிடுறா. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, அவனுக்கு இப்போ வரைக்குமே எந்த ஒரு லவ்வுமே கிடைக்கல, அதனால தான் அவன் இன்னுமே இந்த நிலமையில இருந்துட்டுருக்கான். அவன் வந்துட்டு வான்ஷின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தான், அவங்ககிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பொண்ணு பண்ணா அவளோட கேரியர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இவனை விட்டுட்டு அவள் அப்ராடுக்குமே போயிட்டா அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் இப்போ வரைக்கும் அவனுக்கு யாருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கண்டிப்பாக வந்துட்டு இவனை வந்து எப்படியாச்சும் வந்து ட்ரூ லவ் கிடைக்க ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இவனுக்கு சின்ன வயசுல வந்து எந்த ஒரு ஃப்ரெண்டுமே இல்லைம்மா அப்படின்றத சொன்னதும், நீங்கள் வந்துட்டு ஏன் உங்கள் பேரனை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் வந்துட்டு எவ்வளோ ஹேண்ட்ஸமானவர், கண்டிப்பாக அவருக்கு நிறைய பொண்ணுங்க வந்துட்டு கிடைப்பாங்கன்னு சொன்னதும் அது உண்மைதான் அவன் ஹீரோ சொல்கிறான். ஆனால் நீ தான் வந்துட்டு அவனை வந்து எப்படியாச்சும் வந்து ஏற்றுக்கிறணும், உனக்கு அவனுக்கு நல்ல பர்ஃபெக்டான மேட்ச் அப்படின்றத சொல்லிட்டு நிறைய வந்து உனக்கு நான் கிஃப்ட்ஸுமே கொடுப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஏன்னா நான் வந்துட்டு இவரை லவ் பண்ணிட்டு இருக்கேனான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்து போயிடுறா. அப்போ பாட்டி, இந்த பிரேஸ்லெட்டை நீ போட்டுக்கோமான்னு சொல்லிட்டு எங்கள் கையிலுமே போட்டு விட்றாங்க. ஹீரோ கதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. பாட்டி, நீ வந்துட்டு என்னோட பேரனை கண்டிப்பாக நீ வந்து திரும்ப மீட்டெடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின், பாட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் கையில் கொடுக்குறா. பாட்டி வந்துட்டு, நீ வந்துட்டு கண்டிப்பாக புரிஞ்சுக்கோ, நீ தான் வச்சுக்கிறணும், நீ வந்துட்டு கரெக்டான மேட்ச் அவனுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. உன்னால் மட்டும்தான் இந்த சாவத்திலேருந்து அவனை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோவுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
நம்ம ஹீரோயின் நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பாஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கான வந்துட்டு எல்லாத்தையுமே நான் சரி பண்ணி கொடுப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு ஃபுட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சாப்பாடெலாம் கொண்டு வந்து கொடுக்குறா. இதெல்லாம் ஒரு சாப்பாடா இதை போய் நான் சாப்பிடுவேனான்னு சொல்லிட்டு அங்கே மூஞ்ச திருப்பி வச்சுக்கிறான். நீ சாப்பிடாம எப்படி போவோன்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணி அவன் வந்து சாப்பிடவே வச்சுடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் அவனை போயிட்டு அங்கே ஆஃபீஸில் முகத்தை வந்து பக்கத்தில் வந்து பார்த்துட்டு பாஸ் உங்களோட ஸ்கின் எல்லாம் வந்துட்டு பிக் மாதிரியே கிடையாது அப்புறம் ஏன் நீங்கள் வந்துட்டு பிக்காக மாறுறீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நீ வந்து தேவையில்லாத வெட்டி பேச்சு நிறைய பேசிட்டு இருக்க போய் வேலையை பாரு அப்படின்றத சொன்னாலும் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ பயமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு அவனை பற்றி சீக்கிரம் தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா. ஸோ வந்துட்டு பயம் இல்லாமல் அவட்டு பேசிட்டு இருக்கா. உங்களுக்கான லவ் கிடைக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுவேன் பாஸ் அப்படின்ற சொன்னதுமே நீ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க நீ இப்போ என் கூட சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு வா அப்படின்ற சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு ட்ரெஸ் கடைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். என்ன பாஸ் இதெல்லாம் நீங்கள் பார்ட்டிக்குன்னு சொன்னீங்களேன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு என்ன அசிங்கப்படுத்துறதுக்கா ஒழுங்காக அழகாக ரெடியாகி வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொன்னதுமே நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப அழகாக ரெடியாகி வர்றா. அவனுக்கு பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுது. பட் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஆவரேஜாக தான் இருக்கா ஒன்றும் அவ்வளோ அழகாக இல்லை என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே நம்ம ஹீரோவோட சைல்டுஹுட் ஸ்வீட் ஆர்ட்டை அந்த வன்ஷியை காமிக்கிறாங்க. அவள் தான் அங்கே இருக்க ஜுவல்லரிஸ் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கா. பட் அவளை யாருமே இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு தெரியாது போல். அந்த பொண்ணு அங்கே ஃபுட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்ததும் அங்கே வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த கேக்கை வாங்கி சாப்பிட்டுட்டு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு இருக்கா. அவங்களுமே பிடிச்சி அங்கே திட்டிட்டு இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோங்க வன்ஷியை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கையை கொடுத்து ஹேண்ட் செக் பண்ணி பேசுனதும் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்கே கிளம்பி வந்த பிறகு இவ தான் வந்துட்டு வன்ஷின்னு தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. அந்த பொண்ணுங்க வந்துட்டு அங்கே பேச வந்ததுமே அங்கே ரிங்கை பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேது. அப்போ நம்ம ஹீரோயின் இந்த ரிங் வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் லவ்க்காக அவங்க வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அழகாக வந்துட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீ கரெக்டாக சொல்லிட்டேன் நான் அவரை வந்துட்டு இப்போ வரைக்குமே மறக்கலை அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அங்கே பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுக்குமே அதெல்லாம் போய் பார்த்துட்டு அங்கே ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ண போயிட்டு ப்ரப்போஸ் பண்ண போதெல்லாம் ஞாபகம் வருது. அப்புறம் அங்கே வந்துட்டு அவங்க சாப்பிட போகும்போது அவளுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணதுமே இப்போ வரைக்குமே எனக்கு வந்துட்டு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்றத அவள் சொல்லி ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு இப்போ வரைக்குமே ஒன்று நினச்சி ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பேசும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே நான் எப்படி உன்னை போய் மறப்பேன் நீ வந்துட்டு தான் யாருமே ஸ்கூலில் எனக்கு ஃப்ரெண்டு இல்லாதப்ப நீ என் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு பேசுகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வேமா வந்துட்டு பாஸ் உங்களுக்கு இன்னும் 5 நிமிஷத்தில் முக்கியமான மீட்டிங் இருக்குது நீங்கள் வாங்கன்னு சொன்னதும் எந்த மீட்டிங்குமே இல்லை என்ன வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். ஏன்னா அங்கே வந்து வாட்சில் வந்துட்டு டைம் 1 ஹவர் லேட்டாக போயிடுச்சுக்கு போகல இங்கே பாருங்க அப்படின்ற சொல்லிட்டு டைமுக்கு வச்சதுமே அங்கே ஹீரோ பயந்து போயிட்டு ஆமாம் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வேமா ஓடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் அவருக்கு வேலைன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் இப்படி போயிட்டுருக்காருன்னு சொல்லும்போது அவன் பிக்கா மாதிரி அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஐயோன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே ஷெப் எல்லாருமே அதை வெட்டி சமையல் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஓடிட்டு இருக்கும்போது அங்கே வன்ஷி பக்கத்தில் வேகமாக ஓடி வரான் காப்பாற்றிட்டுன்னு. ஆனால் அந்த பொண்ணு அங்கே பார்த்து பயந்து போயிட்டு எனக்கு பிக்குனாலே ரொம்ப அலர்ஜி எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது அப்படின்றத சொன்னதும் அங்கே ஷெப் வந்துட்டு அதை பிடிச்சி தூக்கிக்கிறாரு. இன்னைக்கு தான் நீ வந்துட்டு சாப்பாடு அப்படின்றத சொல்கிறாரு எங்கே தப்பிக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நீங்கள் என்ன வந்து பண்ணிட்டுருக்கீங்க இதுக்கு ரொம்பவே வந்துட்டு பெரிய நோய் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அங்கே எல்லாருமே விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே மெடிசன்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்போ எதுக்காக வந்துட்டு இப்படி நீ கவலைப்பட்டுருக்க அதுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்றத சொல்கிறாங்க. நீ ஒரு தடவை வீட்டுக்கு வந்து வர வேண்டானே தாத்தா வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு பேசினதும் ஹீரோக்கு அதை வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவை பார்த்து இந்த பிக் வந்துட்டு ரொம்ப தொல்லை பண்ணுதில்ல பேசாமல் நான் வந்துட்டு வேற ஒன்று உனக்கு கொடுக்குறேன் நீ எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னதும் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீ யார்டான்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரிப்பன்லாம் அதோட தலையில் கட்டினதுமே ஹீரோயின் நிலைமையை பாரு இது ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். ஹீரோயின் அதை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு உனக்காக நான் சூப்பராக வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவளை மாதிரி அங்கே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே உட்காந்து அங்கே டிவியை பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு லவ் வந்துட்டு வர வைக்கணும் நான் வந்துட்டு எப்படி அவனை மாத்திரம் பாருன்னு சொல்லிட்டு பண்ணுறா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க மூவி பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஹீரோவை பற்றி அவர் ரொம்ப கழுவி ஊற்றுனதுமே நம்ம பாஸ் அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் ரொம்ப நல்ல அழகான மனுஷன் நல்லவர் நீ அப்படிலாம் பேசாதன்னு சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ அவங்க ஃப்ரெண்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க நேற்று வரைக்கும் அவனை கழுவி ஊற்றுனேன் இப்போ என்ன அப்படின்ற சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் எப்போ பேசினேன் அப்படின்னு நீ அப்படிலாம் சொல்லாதன்னு சொல்லிடுறா. அப்போ நம்ம ஹீரோட்ட நீ வந்துட்டு எதை பற்றி ஃபீல்லாம் பண்ணாத அப்படின்றத சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மூவியை பார்த்துட்டு அவளுக்கு பயமாயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தை பிடிச்ச ஒப்பாட்டு டைட்டாக நெரிச்சதுமே நம்ம ஹீரோ விட்டால் நம்மளை கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இனிமேல் ஆஃப் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எங்கள் உள்ளே இருக்கீங்களா நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. பட் அங்கே சவுண்ட் எதாமே வராததை பார்த்துட்டு வேகமாக வந்துட்டு அவள் அதை உடைக்க போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோங்க வந்து
போயிடுறான். ஹீரோவை பார்த்துட்டு நம்ம பாஸ் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன வந்து பார்த்துட்ருக்க, ஏன்னா என்ன செடியூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததும், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது பாஸ் அப்படின்ற சொல்கிறா. எனக்கு நல்லாவே தெரியுமே உன்னை பற்றி அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின், பாஸ் உங்களுக்கு உண்மையான லவ் வந்து கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த சாபம் போயிடும்ல, பேசாமல் நம்ம ஒரு தடவை வந்து கிஸ் பண்ணி பார்ப்போமான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போகும்போது அங்கே டாக்டரும் அவங்க ஃப்ரெண்டுமே வந்துட்டு அங்கே பார்த்ததுமே அங்கே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. டாக்டர் வந்து அங்கே பார்க்க வந்திருப்பாரு போல. அவங்க இப்படி நிலமையில இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கே இருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறா. பட் அவர் கண்டுக்காமல் போனதுமே அவங்க ஃப்ரெண்டு, அடிப்பாவி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை, எப்போ 2 பேத்துக்கு நடுவில் இப்படிலாம் நடந்துட்டுருக்குன்னு கேட்டதும், ஆமாம் தாயே நீ நினைக்கிற மாதிரி வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன், தயவு செஞ்சு நீ வந்துட்டு வாயை மூடு அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் டைம் ஆஃபீஸில் ஒர்க்லாம் வந்துட்டு நடந்துட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே வந்துட்டு என்னோடய ஹேர்லாம் ஃபால்ட் ஆகுது போலேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோயின், நீ இதை கொண்டு போய் நான் இன்றைக்கி அவருக்கு கிஃப்ட் கொடுத்தேன்னா கண்டிப்பாக அவர் ஹாப்பியாக வரும்னு சொல்லிட்டு அங்கே கிஃப்ட் கொடுத்ததும் நம்ம ஹீரோ, என்னை வந்துட்டு பிடிக்கல, என்னை வந்துட்டு நீ அட்ராக்ஷன் பண்ண ட்ரை பண்ணலன்னு சொல்கிறேன். அப்புறம் இதெல்லாம் என்னன்னு சொன்னதும், பாஸ் நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் வந்துட்டு உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாவீங்க, இதை பாருங்கள், நீங்கள் ஆனால் வந்து தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஹேர் வளர வைக்கிறதுக்காக வந்துட்டு மெடிசன் தான் கொண்டு வந்திருக்கா போல. அதை பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னதுமே ஹீரோயின் பயந்து அங்கே ஓடி போயிடுறா. அங்கே ஆஃபீஸில் வேங்க்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கால் பண்ணிவிட்டு, உங்கள் பாஸோட இருக்க எல்லா டீலையுமே நான் வந்து கேன்சல் பண்ணிடுவேன், என்ன நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஓவராக நம்ம ஹீரோயின்ட்ட கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு அங்கே வாங்கிட்டு, நீ இப்படிலாம் என்னோட அசிஸ்டண்ட்டை பேசக்கூடாது, ஓ வேலை ஏதோ பாருன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணி வச்சான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஃபைனலாக பாஸ் நம்மளுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீ உள்ளவான்னு சொல்லும்போது அங்கே அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு அதை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து அவங்க பாட்டிக்கு அனுப்பி விட்றாங்க. பாட்டி வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. உண்மையிலேயே அவளை ரொம்ப அவனுக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் ஏன் ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அவகிட்ட, நீ வந்துட்டு வா எவ்வளோ பேசுகிற என்கிட்ட, ஏன் அவன்கிட்ட அங்கே கத்த வேண்டியதானே அப்படின்ட்டு சொன்னதும், அதை எப்படி பாஸ் பண்ண முடியும், அவர் வந்து நம்மளோட கிளைண்ட்டு, நம்ம வந்துட்டு கற்றுனோம்னா பிஸ்னஸ் லாஸ் ஆகாதான்னு சொன்னதும், அப்பட்டவன் இவனோட உறவு எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாட்டி அங்கே கால் பண்ணிவிட்டு, மரியாதையோட இன்னைக்கு அவளை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, நீங்கள் 2 பேரும் எப்போ டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, என்னை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு திட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இப்படியே எத்தனை நாள் வந்துட்டு நீங்கள் சுற்றிட்டு இருப்பீங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க வேணாமா, நீங்கள் 2 பேரும் டேட் போங்க, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி இந்த நீ வந்துட்டு இந்த மில்க்கு குடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்ததுமே அவள் பாட்டு அங்கே குடிச்சிடுறா. பிறகு அங்கே ரூமுக்கு வந்ததுமே ரொம்ப அவள் ஹார்ட்டாக ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு பாட்டி தான் ஏதோ வேலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் கதவை போய் திறக்கிறான். பட் அங்கே கதவை அவங்க லாக் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே அங்கே ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் வந்துட்டு அங்கே க்ளோஸாக வந்ததும் நம்ம ஹீரோ, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீங்கள் என்னோடய பாஸ் தான் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஆனாலுமே வந்துட்டு அங்கே பக்கத்தில் விடாமல் அவனை அங்கே க்ளோஸாக வந்து பண்ணிட்டுருக்கா. நான் வந்துட்டு இன்றைக்கி உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண போகிறா. அப்போ பார்த்தா அவன் டக்குன்னு 9 மணி ஆனதுமே பிக்கா மாறிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கும் போது நைட் நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு, ஐயோ கடவுளே எனக்கு அசிங்கமாக போச்சேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போங்க அவள் வரதை பார்த்துட்டு தூங்குற மாதிரி நடித்ததும், நீ வந்து நடிக்கிறேன்னு தெரியுது, எந்திரி அப்படின்றத சொன்னதுமே, பாஸ் நீங்கள் எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. என்னோடய ஃபோனை காணும், நீங்கள் ஒரு தடவை எனக்கு கால் பண்ணுறீங்களான்னு சொன்னதும் அங்கே அவனுமே கால் பண்ணதுமே ஸ்டூபிட் டெவில்னு சொல்லிட்டு பதிஞ்சு வச்சிருக்கா. ஓ நீ வந்துட்டு என்னை இப்படிலாம் வேற கூப்பிட்டுட்டு இருக்கான்னு கேட்டதும், இது சும்மா ஒரு நிக் நேம் தானே பாஸ், நீங்கள் வந்துட்டு அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு பாஸ் நம்ம 2 பேருமே சேர்ந்து இன்றைக்கி ஒரு டேட்டுக்கு போகலாம், போயிட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ண ட்ரை பண்ணலான்னு சொன்னதுமே வெளியுமே பாட்டி அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க. பிறகு சாப்பாடெலாம் கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம ஹீரோயின், உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் பாஸ் அப்படின்றத கேட்டதுமே, எனக்கு எந்த சாப்பாடுமே பிடிக்காதுன்னு சொன்னதும், லைஃப்ன்றது ஒரு சின்ன விஷயம் தான், நீங்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு பிடிக்காம இருக்கும், உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சாப்பாடாச்சும் பிடிக்குமே அப்படின்றத கேட்டதும், சொல்லு உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, எனக்கு உங்களை தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொமான்டிக்காக பேச ட்ரை பண்ணுறா. அடுத்த வார்த்தையெல்லாம் மறந்து போயிடுது. அங்கே டைரியில் அவள் பாட்டு அங்கே படித்ததுமே பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. தேவையில்லாமல் இப்படி என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத, இதுக்கப்புறம் நீ நாவல்லாம் படிக்காத அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின், நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல, நம்ம 2 பேருமே சேர்ந்து இன்றைக்கி டேட் போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின், பாஸ் நீங்கள் பர்ஃப்யூம்லாம் போட்டிருக்கீங்களா என் கூட சேர்ந்து வரதுக்காகன்னு சொன்னதோ, அப்படின்னா போகவே வேணான்னு சொன்னதுமே, நான் சும்மா தான் சொன்னேன் வாங்க அப்படின்ற சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்கே டேட்டுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு. அவன் பார்த்தா போரிங்கான பிளேஸாக சொல்கிறான். அப்போ ஹீரோயின், அதெல்லாம் வேணாம் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போகலான்னு சொன்னதும் அங்கே பாட்டிக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு ஐஸ்கிரீம் அங்கே பார்லருக்கு போனால் அங்கே வந்துட்டு பயங்கர கூட்டமாக இருக்குது, நீங்கள் இப்போ போய் லைனில் நின்று எனக்காக வாங்கி கொடுங்கன்னு சொன்னதுமே, என்னால் லைனில் நான் நிற்க முடியாது அப்படின்றத சொன்னதோ, அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்மே பண்ண மாட்டேன், எப்பயுமே இப்படி வந்து சிங்கிளாகவே பிக்காகவே இருந்து நீங்கள் சாவுங்கன்னு சொன்னதுமே, சரி தாயே நான் போய் வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். போயிட்டு ஆட்டிடியூடோட அங்கே லேடிட்ட
சொல்லிட்டேன், நீ பின்னாடி போ அப்படின்ற சொன்னதுமே, ஏன்னா பின்னாடி போவா வரிசையில் வாயான்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் ஒழுங்கா வரிசையில் நின்று வாங்கன்னு சொல்லிட்டு செய்கை காமிக்கிறா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோட்ட அந்த பொண்ணு, சரி ஓகே உங்களுக்கு வேணா நான் வழிய விடுறேன், ஆனால் காசு கொடுக்கணும்னு சொன்னதுமே, இதை நீ சொல்லியிருக்க வேண்டானேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே எங்கள் காசு கொடுத்துட்டு போக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமே வாங்கி சாப்பிட்லான்னு சொன்னதும், பார்த்தீங்களா என் திறமைன்னு சொல்கிறான், இது ஒன்றும் உன்னோட திறமை கிடையாது, உன் காசோட பவர்ன்றதை அவள் சொல்கிறா. அங்கே அந்த ஓனர் சொல்கிறாங்க, இன்றைக்கி எங்களோட ஆனிவர்சரி, ஸோ இங்கே நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்கோம், எல்லாத்துக்குமே இன்றைக்கி பெரிய கிஃப்ட் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே கிஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படின்னா ½ அன் ஹவர் கிஸ் பண்ணால் அவங்களுக்கு நிறைய ஐஸ்கிரீம்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அவங்க பாட்டியோட வேலை போல். ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்டும் அந்த தாத்தாவுமே அந்த மாதிரி சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க காசை கொடுத்து. அதை பார்த்துட்டே இவங்க அதே மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அதை பார்த்து பயந்து போயிட்டு, இல்லை வேணாம் எனக்கு இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ வேமா அவளை பிடிச்சி இழுத்துட்டு, ஆனால் எனக்கு கிஸ் கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன், இந்த சேலஞ்சை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நைட் ஃபுல்லாக நம்ம ஹீரோயினுக்கு அதே யோசனையும் வந்துட்டுருக்கு, என்னடா நடந்துட்டுருக்கு, அவர் கிஸ் கொடுத்தாரு அப்புறம் எப்படி அவர் மாறலன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. பிறகு நைட்டு அங்கே ஒரு திருடைய வீட்டுக்குள்ளே வந்துடுறான். அப்போ அங்கே பிக் இருக்கிறத பார்த்துட்டு, இதை நான் இன்றைக்கி கொன்றேன், சாப்பாடுக்கு கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே கொலை பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே அவனை எப்படியோ அடித்து போட்டு அங்கே காப்பாற்றிடுறா. நெக்ஸ்ட்டு அங்கே அந்த வீடியோ எல்லாமே வைரலாக இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து பாஸ் பாரு யாரோ ஒரு பொண்ணை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டுருக்காரு, அந்த பொண்ணு ரொம்ப லக்கின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின், கடவுளை நான் இல்லைன்னு தெரியாமல் இருந்தது வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான், இல்லை என் மானமே போயிருக்குமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கால் பண்ணிட்டு, இன்றைக்கி கண்டிப்பாக நீ பிளைண்ட் டேட்டுக்கு போயாகணும், ஏற்பாடு பண்ணியிருக்கு, நீ எவ்வளோ நாளைக்கு மேரேஜ் பண்ணாமல் எப்படியே சுற்றிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே வேறு வழியில் நம்ம ஒத்துக்க வேண்டியதாக இருது. பட் அங்கே நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. நான் இங்கே இருக்கும்போது என்னை விட்டுட்டு இவள் வேற ஒருத்தையும் கூட போகலான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அங்கே கிளம்பும்போது அவங்க ஃப்ரெண்டுகிட்ட, ஒரு ஹேண்ட்ஸமான பையனை ஏற்பாடு பண்ணுப்பா, எப்படியாச்சும் அந்த பிளைண்ட் டேட்டை கெடுத்து விடட்டும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். என்ன இவ்வளோ அழகாக கிளம்பி ரெடியாகி போயிட்டுருக்கா, என்ன பிளைண்ட் டேட்டுக்கா போயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, பாஸ் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட பாய் ஃப்ரெண்டாக என்னோட பிளைண்ட் டேட்டை மட்டும் இன்றைக்கி கெடுத்து விட்டுருங்கன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே பிளைண்ட் டேட் அந்த பையனை பார்க்க போகிறா. டென்ஷன் ஆகிட்டே ஹலோன்னு சொன்னதுமே பார்த்தா அது நம்ம டாக்டர் தான். அங்கே அவளை பார்த்ததுமே அங்கே ரொம்ப அவருக்கு ஹாப்பியாகிடுது, இவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின், எனக்கு இவரை ரொம்ப பிடிக்குமே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அவன் அங்கே மெசேஜ் பண்ணிடுறான், எனக்கு இந்த பிளைண்ட் டேட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் மூவி பார்க்க போகிறோம், நீ வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்னது மூவி பார்க்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கால் பண்ணுறான். பட் ஹீரோயின் நாங்கள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஏதாச்சும் வெட்டி காலாக இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொன்னதுமே அப்போ நம்ம டாக்டர்கிட்ட, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, இவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்போ டாக்டர் தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எனக்கு அதை பற்றிலாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போனதுமே நம்ம ஹீரோயின், நீ எதுக்காக அவர்கிட்ட இப்படி ரூடாக பேசுன அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ நம்ம ஹீரோ, நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அவன் உனக்கு பர்ஃபெக்டான மேட்ச் கிடையாது, அவன் ஏஜ் கூடவேன்னு சொன்னதும் அதனால இருக்குது 25 இயர்ஸ்காரவங்களாம் ரொம்ப நல்லவங்களான்னு சொன்னதும் இப்போ யாரை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க, என்னை பற்றி சொல்கிறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஐயோ பாஸ், நீங்களுமே அவ்வளோ வயசு தானே, ஆனால் நான் உங்களை சொல்லலன்னு சொல்லும்போது அங்கே கார் ஏதோ இடிக்க வருது. வேமா நம்ம ஹீரோயின் அவன் பிடிச்சி காப்பாற்றும் போது அவள் காலில் அடிபட்டுருது. உடனே அவன் வீட்டுக்கு தூக்கிட்டு அங்கே மெடிசன்லாம் போட்டு விடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனை அங்கே பாசமாக பார்த்துட்டு இருக்கா. உண்மையிலே இவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வான்ஷீட் கால் வந்துடுது. என்னை சில பசங்க பாரில் கிண்டல் பண்ணிட்டு தொல்லை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து வேகமாக கிளம்புனதுமே ஹீரோயின், நான் இப்படி தப்பான எண்ணங்களை என் மனசில் வளர்க்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே போயிட்டு அங்கே அந்த பசங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அங்கே வான்ஷி அவன் காப்பாற்றிடுறான். நெக்ஸ்ட் டே எங்கள் பாட்டி அங்கே வந்துடுறாங்க நம்ம ஹீரோ பார்க்க. என்ன அறிவில்லாத வேலை பண்ணிகிட்ருக்க, இன்றைக்கி என்னோட சேர்ந்து அவள் டென்னிஸ் விளாட போயிட்டாளா, நீ இப்படியே விட்டுட்டு இருந்தேன்னா அவள் உன் கையை விட்டு போயிடுவா, நீ என்ன பண்ணுற, உடனே போய் அவளை எப்படியாச்சும் என்னோட மருமகளை கொண்டு வரணும், அதுக்கு ஐடியா பண்ணி ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லும்போது அங்கே அதே மாதிரியே நம்ம ஹீரோவும் அங்கே வான்ஷியை கூப்பிட்டுட்டு போயிடுறான். அங்கே எல்லாருமே டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, கண்டிப்பாக இன்றைக்கி நான் உன்னை வின் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின்ட்டு, அவர் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குது, அவரை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுன்னு சொன்னதுமே அவர் டாக்டர் ஷேன் தான், நீ அவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா அவர்கிட்ட கனெக்ட் ஆகணும்னு சொன்னதும், இல்லை இன்னொரு ஹேண்ட்ஸமான பையன் இருக்கான்ல அவனை பற்றி சொல்லுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோங்க வேகமாக தண்ணி அவர்கிட்ட பிடிங்கிட்டு, எனக்கு ஆல்ரெடி வேறு ஒரு பொண்ணு பிடிக்கும் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவன் வான்ஷியை பற்றி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே புரிஞ்சுக்கிட்டு அவளாவே தப்பாக புரிஞ்சுக்கிறா. அப்போ அங்கே நம்ம டாக்டர் வந்ததுமே, இந்தாங்க டாக்டர் தண்ணின்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அங்கே ரொம்ப அவங்க ஹாப்பியாக பேசுகிறத பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அங்கே வான்ஷி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான்.
டாக்டரும் நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து டின்னருக்காக போயிருக்காங்க. அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான் அங்கே வான்ஷியை கூப்பிட்டுட்டு. நாங்கள் 2 பேருமே சேர்ந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றுட்டு அங்கே உட்காந்ததுமே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, எதுக்காக இவன் இப்படி வந்துட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அவளுக்கு. அப்போ அங்கே டாக்டர் வந்து நம்ம ஹீரோயினை கவர் பண்ணுறதுக்காக அங்கே நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு அங்கே ஃப்ளோட் பண்ணிட்டு பேசுகிறாரு. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. நானுமே உங்களுக்காக சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே சாப்பாடுலாம் அவங்களுக்காக வந்து கொடுத்ததுமே அங்கே நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுப்ப, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறான். பாஸ் உங்களுக்கு தானே வந்துட்டு ஹெல்த்தியான டிஷ் பிடிக்கும், அதனால தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின், நான் உங்களுக்காக ஒரு ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொடுக்குறா. பார்த்தா வந்துட்டு அந்த ஃபுட்டை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டா போல. ஐயோ பாஸ் இது வேணாம், இது தப்பானதுன்னு சொன்னதுமே அவள் கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு அதையுமே அவன் சாப்பிட்டு அவனுக்கு சேராது போல அந்த சாப்பாடு அவனுக்கு உடம்பு முடியாமல் போய் எங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. எனக்கு முழிப்பு வந்ததுமே நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு, பாஸ் உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கலன்னா ஏன் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே வேமா என் பக்கத்தில் பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக சூப் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போகிறா. அப்போ அங்கே நம்ம வான்ஷி வந்துட்டு அவனுக்காக ஃப்ரூட்ஸ்லாம் உரிச்சு கொடுக்கும்போது நம்ம ஹீரோ, நான் உன்ட்ட தெளிவாக சொல்லிடுறேன், எனக்கு வந்துட்டு உன்னை வந்துட்டு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பிடிக்கும், இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நம்ம 2 பேத்துக்கு நடுவில், நான் வந்துட்டு வேற ஒருத்தையே தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் எனக்கு தெரியுமே அது பேதானே, நான் வந்துட்டு உன்னை நினச்சி ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு அவனுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சூப் எடுத்துகிட்டு வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு மனசு கஷ்டமாயிட்டு அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறா. நைட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அவள் வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்கா. இப்படிலாம் என் லைஃப்பில் ஏன் நடக்குது, எனக்கு பிடிச்சதே நடக்காதான்னு சொல்லிட்டு. அப்போ டாக்டர் அங்கே வந்துட்டு, நான் வந்துட்டு கூட்டிகிட்டு போய்க்கிறேன், நீ இப்போ கிளம்புன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு, ஓ வேலையை ஏதோ பார்த்துட்டு போய் எனக்கு கூட்டிகிட்டு போக தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மம்பு பண்ணி அவன் கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோயின், நீ வந்து சரியான சீட்டர், நீ வந்து என்னை விடு, எதுக்காக நீ இப்போ என்கிட்ட வந்துட்டுருக்கன்னு சொன்னதோ, இப்போ எதுக்காக நீ இப்படிலாம் வேலை பண்ணிகிட்ருக்கன்னு நம்ம ஹீரோ வந்து கோவப்படுறான். உனக்கு அந்த வான்ஷியை தானே பிடிக்கும், அப்புறம் எதுக்காக என்கிட்ட வந்துட்டுருக்க, கிளம்பு, என்னை பார்த்தா உனக்கு என்ன வந்துட்டு கேலி கூத்தா இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்படுறா. யார் சொன்னது அவ்வளோ எனக்கு பிடிக்கணும், ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் பாட்டு அங்கே கிஸ் பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த இடத்துல மயக்கமாக ஆயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க ஃப்ரெண்டோட தூங்கி எந்திரிக்கும் போது அவளுக்கு நைட்டு நடந்தது எதுவுமே ஞாபகம் வர மாட்டுது. என்னப்பா நடந்துச்சுன்னு சொன்னதுமே எதுவுமே எனக்கு தெரியலையே அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுமே அப்படியே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே டைம் பார்த்தா மணி 9 ஆகிடுது. ஐயோ பாஸ் பிகா மாறிடுவாரே, மீட்டிங்கில் இருக்காரேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே நம்ம ஹீரோ நல்லா நார்மலாக மாறிட்டான். அப்போ நம்ம ஹீரோயின், அப்படின்னா ஓகே தான், அவர் வந்து வான்ஷியோட கிஸ் பண்ணிட்டாரு, அவர் தான் உண்மையான லவ் அப்படின்ற சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அவளாவே வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறா. பிறகு நம்ம ஹீரோ, நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். உனக்காக தான் இந்த ஃபுட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன், நீ சாப்பிடுன்னு சொன்னதும் இல்லை பாஸ் எனக்கு வேணான்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ, இன்னைக்கு வந்துட்டு நீ சாப்பிட்டு தான் ஆகணும், அதுக்கப்புறம் நான் மூவிக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்கேன் போகணுன்னு சொன்னதுமே, நீங்கள் வான்ஷியோட போகிறதுக்கு நீங்கள் என்கிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்குறீங்கன்னு சொன்னதும், நான் வான்ஷியோட போகிறதுக்கு எதுக்கு ஓன்ட்ட கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். பிறகு அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன இன்னுமே வான்ஷி வரலேன்னு சொன்னதும் அவள் கால் பண்ணா, எனக்கு வந்துட்டு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டா, ஸோ வந்துட்டு இப்போ நம்ம போய் ஆகணும், டிக்கெட் வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மம்மு பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஹாரர் மூவிக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். பாட்டியோட ஐடியா போல், நீ ஹாரர் மூவிக்கு கூட்டிகிட்டு போனேன்னா அவள் பயத்தில் பக்கத்தில் க்ளோஸாக வருவா, நீமே அவளை வந்துட்டு லவ்வில் விழுக வச்சிடலான்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அதே மாதிரி ஐடியா பண்ணிட்டாங்க, டச் பண்ணி பார்க்குறான். பட் ஹீரோயின் உல்ட்டாவா என்ன நினச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் கையை பிடிச்சி திரிகிட்டு ஹீரோவை பிடிச்சி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா. நம்ம ஹீரோட்டு அதுக்கப்புறம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் பாஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே சாரியுமே கேட்குறா. சரி ஓகேவா நம்ம போய் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சாப்பிட போகும்போது அங்கே பார்த்தா டாக்டருக்கும் அங்கே வான்ஷிக்குமே செட் ஆயிடுச்சு போல். அவங்க 2 பேரும் போகிறத பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, என்ன வரலன்னு சொல்லிட்டு அவரோட சுற்றிட்டு இருக்கா, சீட் பண்ணுறாள் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவங்க 2 பேருமே இந்த சைடில் வரதை பார்த்துட்டு நீ பார்க்காதன்னு சொல்லிட்டு வேமா நம்ம ஹீரோவை பிடிச்சி திருப்பிட்டு இந்த பக்கம்லாம் காமிச்சிட்ருக்கா. என்னாச்சு ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம டாக்டர் வான்ஷியுமே அங்கே முன்னாடி வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன இப்படிலாம் நடந்துட்டுருக்கு, நீ வந்துட்டு உன்னோட லவ்வை வந்து அடையிறதுக்கு நீ என்ன விருப்பப்படலையா அப்படின்றத சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போனதும் இவளுமே பின்னாடியே போய் அவன் மேலே வந்து இடிச்சிடுறா. பார்த்து வரமாட்டியா நீ, அறிவில் அவன் ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின், எனக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு நல்லா க்யூர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்கு காரணமே நீங்கள் வான்ஷியை கிஸ் பண்ணது தானேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ வந்துட்டு எப்பயுமே புரிஞ்சுக்க மாட்டியா நான் யாரை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் வந்துட்டு யாரோட சப்ஸ்டியூட்டாகவுமே இருக்க விரும்பலை அப்படின்ற சொல்லிட்டு அவள் அழுதுட்டு அங்கேருந்து போகிறா.
அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அவ பாட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு புலம்பி அழுதுட்ருக்கா. எப்படி அந்த ஆள் வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணலாம், என்னை வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாக வந்துட்டு அவன் யூஸ் பண்ணிட்டு இருப்பானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நான் வந்துட்டு சும்மா மட்டும் அவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினுக்காக அங்கே வந்துட்டு ரிங்கெல்லாம் வாங்கி ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் மீட் பண்ணணும்னு போனால் அவங்க ஆஃபீஸ்க்குமே வரலை. எங்கே அவளன்னு கேட்டதோ பாஸ் இன்னைக்கு வரலை அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே பாட்டியை போய் மீட் பண்ணிவிட்டு, பாட்டி என்னால் வந்துட்டு முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணேன், பட் உங்கள் பேரனுக்கு வந்துட்டு என் மேலே வந்து லவ் வரலை. ஸோ வந்துட்டு ஆனால் வான்ஷியோட சேர்ந்துட்டு அவருக்கு நீங்கள் எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி வச்சுருங்க, அவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஹீரோ வந்ததுமே நீங்கள் 2 பேரும் உங்களோட பிரச்சனையை பேசி சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாட்டி போகிறாங்க. நம்ம ஹீரோயின் உன்ட்டே இது எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ வேகமாக பிடிச்சிட்டு எங்கே போயிட்டுருக்கான்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு என்ன நினச்சிட்ருக்க, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணுறேன்றதுக்காண்டி என்னை நீ இப்படிலாம் யூஸ் பண்ணுவியா, நான் வந்து யாரோட சப்ஜெக்டாகவுமே இருக்க விரும்பலன்னு சொன்னதோ நம்ம ஹீரோ என்ன வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சைட் அவன் கேட்குறான். பட் அவனுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, லைக் பண்ணுறேன்னு சொன்னான் இல்லையா, அதனால தான். இப்போ நீ வான்ஷியால தான் வந்துட்டு க்யூர் ஆகிட்டேன்னு எனக்கு தெரியும், ஸோ நீ அவ்வளோவே மேரேஜ் பண்ணிக்கன்னு சொன்னதும், நான் இப்போ வரைக்கும் அவளை கிஸ்ஸே பண்ணலன்றப்ப எப்படி வந்துட்டு நான் அவளை போய் மேரேஜ் பண்ண முடியும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோ பண்ண கிஸ் ஞாபகம் வந்துடுது. அவளுக்குமே புரிஞ்சுக்குது அப்படின்னா நம்மளை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்போ அவங்கிட்ட எனக்கு ஆல்ரெடி ஒரு பர்சனோட ஒன் நைட் ஸ்டாண்டுமே நடந்துருச்சுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அங்கே அவளை ஹக் பண்ணிவிட்டு அந்த பர்சனுமே நான் தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோவுமே எல்லாரும் முன்னாடியும் வச்சு நான் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்துட்டு ரூடாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க, ஓகேன்னு சொல்கிறா. 2 பேருமே இப்படி ரிங்கை வந்து மாற்றிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இப்படியே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.